அப்புறம் நண்பர்களே, வாழ்க்கை எல்லாருக்கும் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்படியே நம்ம எம்ஜே ப்ரோ முழுஸ்டாப்ல அவருக்கும் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வணக்கத்தை சொல்லிருங்க. காலை உணவுக்கு வழக்கம் போல 2 முட்டை சத்துமாவு கூழ் வைஃப் கிண்டி கொடுத்தாங்க. அதையும் குடிச்சாச்சு மஜாவா. இப்போ நான் குடிச்ச சத்துமாவு ஹோம்மேட் சத்துமாவு தான். காலி ஆயிடுச்சுன்னு புதுசா திருச்சி எடுத்துட்டு வரலான்னு பக்கத்துல இருக்க ரைஸ் மில் கிளம்பிட்டோம். டைம் ஆகாது, உடனே திருச்சி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசி மாவை திருச்சி கையோட வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே பலாக்கொட்டையை அவிக்க அடுப்புல வச்சுட்டு அவங்களும் ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாரிக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பழைய பொருட்கள் வாங்குற வண்டி வந்தாங்க. அவங்க கிட்ட பழைய பொருட்களை கொடுத்து காசாக்கியாச்சு. அப்படியே இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தேன். அம்மா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் இருக்கு. சரி என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ரூம் வாசல்ல பூனைக்குட்டி Z+ செக்யூரிட்டி கொடுக்கவே ரூமுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. லைட்டா ஏதோ கறி குழம்பு வாசம் அடிக்குது. எனக்கு வாசம் அடிச்ச மாதிரி பூனைக்குட்டி குடும்பத்துக்கும் வாசம் அடிச்சிருச்சு போல. மொத்தமா குடும்பமா கிச்சனை முற்றுகையிட்டு விட்டார்கள். சரி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மீனை பிரிச்சு கொடுத்துடலான்னு தோணுச்சு. மொத்தமா 6 மீன் எடுத்துட்டு வந்தேன். அதுல 4 பெரிய பூனை, 2 குட்டி பூனை. இப்ப மீனை தூக்கிட்டு போகுது. அது தாய் பூனை, அந்த வெள்ளை கலர்ல இருக்குது அதுதான் குட்டி பூனை. அதை தவிர இன்னொரு கருப்பு பூனைக்கு வச்சோமா, அதே மாதிரி இது ஒரு கருப்பு பூனை. மொத்தம் 4 ஆச்சா. அதை தவிர பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா போட்ட 2 ரொம்ப குட்டி. ஆக மொத்தம் 6 பூனைக்கு சேர்த்து 6 மீனை மஜாவா பிரிச்சு கொடுத்தாச்சு. அப்படியே அவங்க எல்லாம் மீனை சாப்பிட, நான் கள்ளத்தனமா கறி குழம்பு சாப்பிட மகிழ்ச்சியுடன் இந்த vlog நிறைவடைகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.